நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியோடாக சந்தித்திருக்கின்றோம். எம்பவர்கள் இன்னும் நல்ல மனிதாபிமானம் உடையவர்களாக மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், மனிதாபிமான படைத்தவர்களாக உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது மெய் சிலிர்க்கின்றது என்று சொல்லலாம். உண்மையிலேயே யுத்தம் காரணமாக எங்களுடைய நாட்டில ஏராளமான உறவுகள், எங்களுடைய உறவுகள் தங்களுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தங்களுடைய பாதுகாப்பு கருதியும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக தாயகத்திலே இருந்து புலம்பெயர் தேசங்களுக்கு போயிருந்தார்கள், புலம்பெயர்ந்திருந்தார்கள். தற்பொழுது அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக வாழ்ந்து வந்தாலும் யுத்தம் முடிவுற்று இத்தனை ஆண்டுகளாகியும் எங்களுடைய உறவுகளுக்கு மீண்டும் உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முன் வந்திருக்கின்ற இந்த செயற்பாடு என்பது உண்மையில் பாராட்டத்தக்க விடயமாக இருக்கின்றது. இனமத வேறுபாடு இன்றி அதே போல மக்களுக்கு உதவி செய்ய முன்வருத்துதல் என்பது எவ்வளவு எத்தனை மனிதர்களுக்கு, அதாவது புலம்பெயர்ந்தவர்கள் இருந்தாலும் இந்த இனமத வேறுபாடு இன்றி பாகுபாடு இன்றி உதவி செய்ய வருதல் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையில தான் இன்றைய நாள்ல இனமத வேறுபாடின்றி பல பகுதிகளுக்கு சென்று மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில புத்தளம், சிலாபம், ஆனைமடு ஆகிய பகுதிகளுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்கி வைத்திருக்கிறார்கள். இதையும் தாண்டி பலாங்குட, ரத்தினபுரி ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கான காலணி வாங்குவதற்கான பவுச்சர் வழங்கி இருக்கின்றார்கள். அதையும் விட புத்தக பையினையும் அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதையும் தாண்டி ஒரு 100 குடும்பம் வாழக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு இடத்துல அந்த நிலத்தடி நீர் சரியாக சுத்திகரிக்கப்பட்டு அந்த மக்களுக்கு சென்றடையாமை காரணமாக எத்தனையோ மக்கள் கிட்னி பிரச்சனையினால பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுடைய அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்ய முகமாக அங்கு சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்கக்கூடிய பில்டர் டேங்க் கொண்டு அங்கு அந்த 100 குடும்பங்களை கொண்ட அந்த கிராமத்துக்கு இவர்களினால் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இன்றைய நாள் நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. இவர்களுக்கான வரவேற்பு, புலம்பெயர் எங்களுடைய உறவுகளுக்கான வரவேற்பு என்பது கிடைக்கப்பெற்றிருந்தது. அதையும் தாண்டி அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் இவரை புகழாரம் செய்கின்ற விதம், அவர்களுக்கு வரவேற்கின்ற நிகம், அவர்களுடைய மகிழ்ச்சி தருணங்கள் என்பதையெல்லாம் நாங்கள் இந்த காணொலியினூடாக பார்த்திருக்கின்றோம். இதையும் தாண்டி இவ்வாறான புலம்பெயர்ந்த உறவுகளின் மனிதாபிமான செயல்கள் நாட்டின் மக்களுக்கு நம்பிக்கையும் ஒருங்கிணைப்பையும் தருகின்றன என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது சமூகத்தில் ஒரு உயர்ந்த நல்லிணக்கத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் அனைவருக்கும் சமநிலை மற்றும் முன்னேற்றத்தை கொண்டு செல்வதற்கான உதவி திட்டமாக இது வழி வகுக்கும் என்பதை தான் நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவர்களை போன்ற நல்ல மனிதாபிமானம் படைத்த எம்மவர்கள் இன்னும் எமது நாட்டில் இருக்கின்றார்கள் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு மற்றொரு காணொலியினூடாக சந்திப்போம். வணக்கம். ஒரு 5 நிமிஷம் இல்ல செலவு போறாங்க 5 நிமிஷம் இல்ல செலவு போறாங்க 5
மிஷன் Malaysia. Baita, kotakinde. தூக்கி வச்சிருங்க. அவகிட்ட 6. Nice.